அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி ஆனி மாதத்திற்குண்டான மேஷராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத விரிவாக இந்த பதிவின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது 9 கிரகங்களில் ராஜ கிரகமான சூரியன் ஜூன் மாதம் 15ஆம் தேதி அதிகாலை 4:27 மணிக்கு ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசியில் நுழைகிறார். மிதுன ராசியில் சூரியனுடைய பிரவேசம் ஆனி மாத பிறப்பை குறிக்கிறதுங்க. ஜூலை 16 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 16 இரவு 11:19 வரைக்கும் புதனினுடைய ஆட்சி வீடான மிதுன ராசியில சஞ்சரித்து அதுக்கப்புறமா கடகத்திற்கு செல்கிறாரு சூரிய பகவான். மிதுன ராசியில் அவர்களினுடைய சஞ்சாரமானது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த கிரகங்களினுடைய அமைப்பு கிரக மாற்றத்தின் தன்மையில் பார்க்கும் பொழுது மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்த போகிறது, அவர்களுக்கு தாக்கம் குறைவாக இருக்குமா அல்லது விபரீதமாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு மேஷராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். நான் சீதா மகாலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசி அன்பர்களே, இந்த ஆனி மாதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதத்தினுடைய பாதி நாட்களும் ஜூலை மாதத்தினுடைய பாதி நாட்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகிறதுங்க. குரோதி தமிழ் வருடத்தினுடைய 3வது மாதமாக இந்த ஆனி மாதம் இருக்கிறது. இந்த ஆனி மாதத்தில் முக்கிய கிரகங்களில் சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. இந்த மாற்றத்தின் அடிப்படையில் மேஷராசிக்காரர்களுக்கு சில பாதிப்பையும் உருவாக்கலாம், சில நேரங்களில் அவர்களுக்கு நற்பலன்களும் உருவாகலாம். எந்தெந்த நேரத்தில் அவர்களுக்கு பாதிப்பை உருவாக்கும், எப்படிப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆனி மாதத்தினுடைய தொடக்கம் அப்படிங்கிறது ஒரு கலவையான பலன்களை கொடுக்கும் என்றாலும் மாதத்தினுடைய மத்தியம பகுதியில் இருந்து இறுதி பகுதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. எச்சரிக்கையுடன் செயல்படுங்க, விபத்துக்கள் குறையும் அப்படிங்கிறத எப்போதுமே நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது மேஷராசி அன்பர்களுக்கு முக்கியமான ஒன்றுங்க. இந்த மாதம் அவசர வேலைகளை முற்றிலுமாக தவிர்த்து எச்சரிக்கையுடன் வாகனங்களை ஓட்ட பாருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மாதத்தினுடைய ஒரு பகுதியில் எந்த வேலைகளையுமே அலட்சியமாக இருக்கிறத முற்றிலுமாக தவிர்க்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தவறு செய்தால் உங்களுடைய மேலதிகாரியின் கோபத்திற்கு நீங்கள் ஆளாக நேரிடலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. அதே மாதிரி தங்களுடைய ஆற்றல், பணம் மற்றும் நேரத்தை நீங்கள் சரியாக நிர்வகித்தால் முயற்சிகளுக்கு சாதகமான பலன் நிச்சயம் நீங்கள் அடைய முடியும். சில பெரிய செலவுகளுடன் இந்த மாதம் உங்களுக்கு தொடங்கலாம். உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் உங்களுடைய பெரும்பாலான நேரம் செலவாகலாம். மாதத்தினுடைய பிற்பகுதியில் பெரிய வணிகம் தொடர்பான ஒப்பந்தம் சாத்தியமாகும். இருப்பினும் கொஞ்சம் ஆலோசனை செய்து ஒரு முறைக்கு பல முறை ஆராய்ச்சி செய்து அந்த ஒப்பந்தத்தில் நீங்கள் கையெழுத்து இடுவது முக்கியமான ஒன்றுங்க. அதன் மூலமாக ஏதேனும் பிரச்சனைகள் வருமா, வில்லங்கம் ஏற்படுமா அப்படிங்கிறதையும் தீர விசாரித்து நீங்கள் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொழில் பண்ணுறீங்க, இல்லை ஏதேனும் வியாபாரத்தை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்தையோ விரிவுபடுத்துறதுல நீங்கள் வெற்றி காண்பதற்கான வாய்ப்பு இந்த ஆனி மாதத்தில் இருக்குது. அதே மாதிரி பொருளாதார ரீதியாகவும் சில முன்னேற்றத்தை நீங்கள் காண்பதற்கான வாய்ப்பும் இருக்குங்க. மாதத்தினுடைய மத்தியம பகுதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்க்காத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்கு அதீத அளவில் சந்தர்ப்பங்கள் உருவாக்கலாம். அதீத அளவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகள் அமையப்பெறும். அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் கனிவோடு நடந்து கொள்ளுங்க. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முற்பகுதி அப்படின்னு வரும்பொழுது ஆனி மாதத்தினுடைய தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சுமாரான காலகட்டமாகவே இருக்கும். ஆனி மாதத்தினுடைய பிற்பகுதி
அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜூலை மாதத்தினுடைய முதல் பகுதி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சவாலானதாக இருக்கும். சில விஷயங்களை நீங்கள் போராடி ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு விஷயத்தை அடையணும்னா அதுக்கு நீங்கள் நிறைய அலைச்சல் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு கனிவான ஒரு நற்பலன்கள் கிடைக்க பெறணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எதற்கெடுத்த உங்களுடைய கிரக நிலைக்கு ஏற்றவாறு இந்த மாதிரியான ஒரு சாதகமற்ற நிலைகள் உருவாக்குறது அப்படிங்கிறதுனால நீங்கள் பொறுமையுடன் நிதானத்துடன் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு காரியத்தையும் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ந்து ஒரு முடிவெடுக்கிறது, நிதானமாக செயல்படுவது, கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டியது, இப்படி நடந்து கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இரண்டாம் பாதியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எதிர்மறையாக நடைபெறுவதற்கு வாய்ப்பு கூடுதலாகவே இருக்குது. நீங்கள் ஒன்று நினைக்க அது ஒன்றாக நடக்கும். அதனால் திட்டமிட்டு நீங்கள் ஒரு செயலை செய்ய பாருங்கள். அது 100% உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு ஒரு சாத்திய கூறுகள் இருக்கிறது, முழுமையாக அது கிடைக்கும் அப்படின்னா மட்டும் நீங்கள் அந்த விஷயத்தில் இறங்குங்க. அப்படி இல்லை 1% கூட அது உங்களுக்கு சாதகமாக இருக்காது அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த விஷயத்தை நீங்கள் கைவிட்டு விடுங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பண இழப்பு ஏற்படலாம், இல்லை ஒரு சிலருக்கு கருத்து வேற்றுமை உருவாகலாம். அதன் மூலமாக விபரீத பிரச்சனைகளும் உங்களுக்கு உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கிரகத்தினுடைய மாற்றங்கள் பார்த்திங்க அப்படின்னா 150 வருடத்திற்கு பிறகு பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதிர வைக்கக்கூடிய சில காலத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும், விளைவுகளை ஏற்படுத்தும் காலமாக அமையப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால நீங்கள் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருந்தாக வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இதில் எந்தவித விதி விலக்கும் கிடையாதுங்க. நீங்கள் நான் இப்படி தான் இருக்கோம், நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அலட்சிய போக்கோடு நீங்கள் நடந்து கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த விபரீதத்தை சந்தித்து பிரச்சனைகளில் சிக்கி உங்களுக்கு நீங்களே ஆப்பு வைத்து கொள்வதாகவே அமையப்பெறும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொள்ளுங்க. பெரும்பாலும் நீங்கள் இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா பயணங்களை பகல் நேரத்தில் நீங்கள் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். நெடுந்தூர பயணங்களாக இருந்தால் என்னால் செல்ல முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்வது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா தேவையில்லாத சிக்கல்கள் உங்களுக்கு உருவாகலாம். அதனால் கூடுமான வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மேஷராசி அன்பர்களுக்கு. இந்த ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது சூரிய பகவான் புதன் பகவான் இரண்டு கிரகங்களினுடைய சேர்க்கை பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமற்ற நிலைகளை தான் உருவாக்கும். அதனால் பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருப்பது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நெருப்பு, தீ, இந்த மாதிரி கூர்மையான ஆயுதங்கள் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராக பயன்படுத்துங்க. பாதுகாப்பான முறையில் அந்த பொருட்களை நீங்கள் கையாள வேண்டியது அவசியமாகிறது. பெண்கள் கிச்சனுக்குள்ளே இருக்கும் பொழுது கொஞ்சம் உஷாராக செயல்பட பாருங்கள். நீங்கள் சமைக்கும் போது நெருப்பு, ஆயுதம் இந்த மாதிரி கூர்மையான பொருட்களை கையாளும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கை கவனத்தோடு பண்ணுங்கள். தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே நீங்கள் சமையல் பண்ணுறது, சமையல் வேலையில் ஈடுபடுறது, தோட்டத்துறவு வேலைகளை பார்க்கறது அப்படிங்கிறது உங்களுக்கு சின்ன சின்ன இரத்த காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால உஷாராக செயல்பட பாருங்கள். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற விஷயங்கள் அப்படின்னு வரும்போது நிதி ரீதியாக பார்க்கும் பொழுது நன்றாகவே இருக்கும். தொழில் வியாபாரம் அப்படின்றது மாதத்தில் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் பிற்பகுதியில் ஓரளவிற்கு உங்களுக்கு வேகம் பிடிக்க ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அவர்களுடைய விருப்பப்பட்ட இடமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக வேலை தேடிக்கொண்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுல சில தாமதங்கள் உருவாக தான் செய்யும். அதில் எந்தவித இதுவும் கிடையாது. கொஞ்சம் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய இறுதி பகுதியில் உங்களுக்கு வேலைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதே தவிர கண்டிப்பாக வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கஷ்டம்தான். நீங்கள் கொஞ்சம் முயற்சிகள் பண்ணால்
கண்டிப்பாக அடுத்த மாதத்தில் வேலைகள் கிடைக்கும். அதுக்கான விதையை தான் நீங்கள் இந்த மாதத்தில் போட முடியும். அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக சில விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆசைகளை கட்டுப்படுத்தி கொள்ளுங்க. கனவுகளை அப்படின்றத கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா உங்களுடைய ஆசைகளும் உங்களுடைய விருப்பங்களுக்கும் எதிர்மாறாக சில விஷயங்கள் நடக்கிறதுனால ஒரு சில பெண்கள் ஏமாற்றம் அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஏமாற்றத்தை தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஆசைகளையும் கனவுகளையும் இந்த மாதத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்ளுங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் பணத்தை முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் சிந்தித்து பண்ணுங்கள். யாரையுமே இந்த காலத்தில் நீங்கள் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். குறிப்பாக புதிதாக அறிமுகமான ஆண் நண்பர்களோ பெண் நண்பர்களோ அவர்களிடத்தில் கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ளுங்க. அவர்களிடத்தில் கண்மூடித்தனமாக இருக்க வேண்டாம். உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இது பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி, இந்த 2 பேருக்குமே மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு இது பொருந்தும். ஸோ இப்போ உடனடியாக நீங்கள் யார்கிட்டையும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாதீங்க. குடும்ப விஷயத்துலேயும் யாருடைய தலையீட்டையும் நுழைய விட வேண்டாம். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஆளாக வேண்டி வரும். இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பரிகாரம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு பகவானுக்கு தினமும் மஞ்சள் திலகம் வைத்து ஸ்ரீ விஷ்ணு சரஸ்கர நாமம் பிரயாணம் செய்யுங்க. அனைத்துமே நன்மையாகவே முடியும். அதே மாதிரி சிவலிங்கத்திற்கு வில்வ இலைகளை வைத்து அர்ச்சனை செய்து வழிபட அனைத்து பிரச்சனைகளுமே தவிர்க்கப்படும். குடும்பத்தில் நிம்மதியும் சுபேட்சமும் உண்டாக பெறும்.